ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இன்னமும் இந்த தோல் உளுந்தையா போட்டு கழுவிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த உளுந்து உளுந்தஞ்சோறுக்காக வாங்கி வச்சுருந்தேன். அந்த தோல் இல்லாத உளுந்து தீந்துருச்சு. அதனால இது கழுவி எடுத்து போட வேண்டியதாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் கழுவு தண்ணி எடுத்தோம்னா தண்ணி வேஸ்ட் இல்லையா? அதனால் மொத்தமாக கழுகி தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி 2 தண்ணி வச்சு கழுவிட்டா முடிஞ்சு போச்சு. இதோட தோல் செடிக்கு ரொம்ப உரம் சூப்பராக வளரும். அதனால் அப்பப்போக்கி செடிக்கு போட்டுருவேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் இது மாதிரி நம்ம பறித்து வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஒரு 15 நாளைக்கு நல்லா அப்படியே இருக்கும். நம்ம தேவையப்போ எடுத்துக்கலாம். இப்போ நைட்டுக்கு தோசை தான். தோசைக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு டக்குன்னு ஒரு சட்னி. பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, தக்காளி, பூண்டு, வெங்காயமும் வச்சு நல்லா அதுவும் அம்மியில் அரைக்கணுங்க. அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் கூட சேர்க்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் தேங்காய் எண்ணெய் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப காரம் வேணும்னா சேர்த்துக்கலாம். எனக்கு 2 பச்சை மிளகா நான் மீதி வச்சுட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.